ஹலோ எல்லாருக்கும் என்னோட இனிய ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள். ரக்ஷாபந்தனா இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த பண்டிகையா இருந்தாலும் சரி, அதுல இனிப்பு இல்லைன்னா எப்படி நல்லாவே இருக்காதுல்ல. சோ இந்த அழகான ரக்ஷாபந்தனுக்கு நான் ஒரு அழகான கிரான்பெரி இனிப்பு வகைய கொடுக்கலான்னு இருக்கேன். நான் இன்னைக்கு செய்ய போறது கலாகந்த் யூஎஸ் கிரான்பெரிய வச்சு. நான் ஒரு தடவை யூஎஸ் கிரான்பெரி இருக்குல்ல, அதை பத்தின ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலை இருக்குல்ல, அதாங்க இந்த கோவிட், அதை பத்தின ஒரு வீடியோ. அப்புறம் டாக்டர்ஸ் நமக்கு ரொம்பவே உதவி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோ டாக்டர்ஸ்க்காக தான். அதனால நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம ஒரு நல்ல ஸ்வீட், அதுவும் யூஎஸ் கிரான்பெரிய வச்சு செய்யணும்னு. அது ரொம்பவே நல்லா இருக்க போகுது. சோ இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம் கிரான்பெரி கலாகந்த். இங்கே என்கிட்ட 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு இந்த கிரான்பெரிஸ் இருக்கு. இதை நல்லா பொடி பொடியா வெட்டிக்கலாம். இந்த கிரான்பெரிஸை தான் நான் கலாகந்தில் சேர்க்க போறேன். எனக்கு கிரான்பெரிஸ் ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவும் சாப்பிட்டுட்டே இருப்பேன். இனிப்பா புளிப்பா அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை இருக்கும். இதுல சர்க்கரை இருந்தாலும் இதுல ரொம்பவே நிறையா பயன்கள் இதுல நிறையவே இருக்கிறதுனால கொஞ்சமா சர்க்கரை சாப்பிடுறது இருக்குல்ல, அத பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்ப வாங்க கலாகந்த செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த கலாகந்த செய்யறதுக்காக நான் இங்க 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் இது ஃபுல் கிரீம் பால் தான். இப்ப நான் இங்க ஒரு லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இந்த பால் இருக்குல்ல, இத கைவிடாம கலக்கிக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு லிட்டர் இன்னொரு பாத்திரத்துல இருக்குல்ல, அத இனிமேதான் காய்ச்சணும். இந்த பாத்திரத்துல இருக்கிற பாலை தான் நம்ம திரிய வச்சு பன்னீர் செய்யணும். ஆமாங்க, இப்படி தனித்தனியா தான் செய்யணும். இப்ப இந்த பாத்திரத்துல இருக்குல்ல, இந்த பால் கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம அடுப்ப அணைச்சுக்கலாம். அப்புறம் 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அப்பதான் இதோட சூடு ஆறும். இப்ப என்கிட்ட இந்த தண்ணி கலந்த வினிகர் இருக்கு. நீங்க வேணும்னா எலுமிச்சை பழச்சாரை கூட எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் வினிகரை எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூனுக்கு தண்ணீரை சேர்த்துக்கோங்க. இப்ப அப்படியே பால்ல மெதுவா ஊத்துங்க. அப்புறம் கலக்கி விட்டுக்கலாம். எப்ப உங்களுக்கு பால் திரிஞ்ச மாதிரி இருக்கோ அப்ப ஊத்துறத நிறுத்திக்கலாம். இங்க பாருங்க, இப்ப பால் நல்லா திரிஞ்சு போயிருச்சு. இப்ப நம்ம தண்ணிய வடிகட்டிக்கலாம். இப்ப இந்த பன்னீர்ல இருந்து வடிக்கிறோம்ல, இந்த தண்ணிய நீங்க கீழெல்லாம் ஊத்த வேண்டாம். நீங்க இத பருப்பு கிச்சடி இல்லாட்டி மாவு செய்ய இத பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்ப இந்த பன்னீரை நம்ம வடிகட்டினதுக்கு அப்புறமா இத ஒரு 2 தடவை சாதாரண தண்ணியில நம்ம கழுவிக்கலாம். ஏன்னா அப்பதான் வினிகரோட அந்த புளிப்பு முழுசா இதுல இருந்து போகும். அப்புறம் இப்பதான் நீங்க இதுல நிறையவே வேலை செய்யணும். இந்த பால் இருக்குல்ல, இந்த பால் பாதி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இத கொதிக்க வைக்கணும். இப்ப இத நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நடுவுல அப்புறம் ஓரங்கள்ல ஒட்டி இருக்கிற அந்த கிரீமை சுரண்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் நெருப்ப மிதமா வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாலாம் வைக்க வேண்டாம். அப்புறம் பால் கொதிக்கும் போது நம்மளால சமாளிக்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா பால் நல்லாவே சுண்டி இருக்கு. அப்புறம் ஓரங்கள்ல இருந்து ஒட்டி இருக்கிற, அதாவது பால்ல இருந்து வந்த அந்த கிரீம் இருக்குல்ல, அதையுமே எடுத்துக்கோங்க. அப்புறம் தோராயிரமா பன்னீர் துண்டுகளை பிச்சுட்டு இந்த சுண்டின பால்ல நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பன்னீரை சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல நம்ம வெட்டி வச்சிருந்தோம்ல அந்த கிரான்பெரிஸ், அத இந்த கலவையில நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் என்கிட்ட இங்க 1/2 கப்புக்கு சர்க்கரை இருக்கு. இந்த மெஷரிங் கப்ல எடுத்து வச்சிருக்கேன். இத சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பா வேணும்னா அப்ப நீங்க இன்னும் கொஞ்சமா சர்க்கரை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்ப சர்க்கரை சமைக்கும் போது அதுல இருந்து தண்ணி வரும், அதுவுமே சுண்டணும். திரும்பவும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்ப மிதமான தீயில 15 நிமிஷம் வரைக்கும் சமைச்சுக்கலாம். இப்ப இந்த நேரத்துல என்கிட்ட 4ல இருந்து 5 ஏலக்காயோட தூள் இருக்கு. அதையும் நான் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே ஏலக்காய் தூளை கடைசியா தான் சேர்க்கணும். அப்பதான் அந்த வாசனை இருக்குல்ல, அது நிறைய நேரத்துக்கு இருக்கும். இப்ப இந்த கலவை இருக்குல்ல,
இந்த மாதிரி கெட்டியான கலவை கிடைக்க தோராயிரமா ஒரு 45 நிமிஷம் எடுக்கும். அதனால நீங்க இத ஒரு 45 நிமிஷத்துக்கு கண்டிப்பா கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்ப என்கிட்ட இந்த ட்ரே இருக்கு. அதுல நான் நெய்ய தடவை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இப்ப இதுல நம்ம கலாக்கந்த செட் பண்ண வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க அலுமினியம் பூசின இல்லாட்டி சாதாரண ஸ்டீல் பிளேட்டை கூட எடுத்துக்கலாம். ஆனா கண்டிப்பா கிரீஸ் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. இப்ப கலாக்கந்த ஒரே மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேல நான் நறுக்கி வச்சிருக்க பாதாம், அப்புறம் பிஸ்தா, அப்புறம் இந்த யுஎஸ் கிரான்பெரி இருக்குல்ல, அந்த யுஎஸ் கிரான்பெரியும் அதை எடுத்து நான் இந்த மாதிரி இந்த கலாக்கந்த் மேல போட்டுக்கிறேன். இப்படி பண்ணிக்கலாம். இப்ப லேசா அழுத்தி விட்டுக்கலாம். அப்பதான் இது நல்லா ஒட்டும். இப்ப கலாக்கந்த் ரெடி ஆயிருச்சு. ஆனா ரொம்ப சூடா இருக்கு. சோ இத இப்ப வெட்ட முடியாது. இது அறையோட வெப்பநிலைக்கு வரட்டும். அதுக்கப்புறமா இத ஃப்ரிட்ஜ்ல நல்லா செட் ஆகிறதுக்காக ஒரு 1-2 மணி நேரம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இத வெட்டிக்கலாம். கலாக்கந்த் இப்ப நல்லா செட் ஆயிருச்சு. இப்ப இத நம்ம துண்டுகளா வெட்டிக்கலாம். இப்ப இங்க தயாராயிருச்சு கிரான்பெரி கலாக்கந்த். இந்த ரக்ஷாபந்தன கிரான்பெரியோட சுவையா கொண்டாடுங்க. இதுதான் பெஸ்ட் பார்ட், சுவைக்கிற நேரம். இது லேசான கிரான்பெரியோட புளிப்பு இருக்குல்ல, ரொம்பவே நல்லா இருக்கு. இனிப்பு புளிப்பு ருசியா இருக்கு. நிஜமாதான்